ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு நல்ல டேஸ்டியான சிக்கன் ரோல் தாங்க. வித்தின் ½ அன் ஹவருக்குள்ளே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல டேஸ்டியான சிக்கன் ரோல் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன் ரோல் செய்கிறதுக்கு ஒரு பவுட்ரு பண்ணணும். ஃபஸ்ட்டு கடாயை எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு முழு இலையை போட்டுக்கிறோம். 2 துண்டு பட்டை, கிராம்பு ஒரு 4லேருந்து 5 பீஸ் போட்டுக்கலாம். இது 1 கிலோ அளவுக்கு சொல்கிறாங்க. சோம்பு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இது தொக்கு மாதிரி தான் செய்வோம். சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். கருக விடாமல் பண்ணிக்கணும். நல்லா செவந்து வந்துகிட்டே இருக்குங்க. இப்போது ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்சதாக இல்லை ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். சிக்கன் கொஞ்சம் சூடுங்கிறதுனால இது நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். உங்களுக்கு கருவேப்பிலை சேர்க்குறப்போ அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். சிம்மிலையே வச்சு அப்படியே நல்லா வறுத்துட்டு கருக விடாமல் கொண்டு வந்துடுறோம். அதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை அப்படியே பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம பவுட்ரு ரெடி ஆகிட்டுங்க. இப்போ ½ கிலோ போனே இல்லாமல் சின்ன சின்ன பீஸாக முழுக்க கட் பண்ணி வச்சுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுக்கிறோம். பொடி பண்ணியிருக்க பவுட்ரு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது நம்ம மண் சட்டி எடுத்து வச்சுட்டோங்க. மண் சட்டியில் செஞ்சால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. லேசாக ஒரு 10 பீஸ் சோம்பு போட்டுக்கிறோம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். அந்த பொடியோட ஃப்ளேவரே போதுங்க. இது போதும். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி அதில் போட்டுக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. கருகாமல். நம்மளுக்கு இதில் தக்காளியெல்லாம் கிடையாது. தேவையான அளவு உப்பை போட்டுக்கிட்டு நல்லா கிளாஸ் ஆட்டம் வதங்குற வரைக்கும் கொண்டு வந்துடணும். இப்போ கொத்தமல்லி தலையை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை எல்லாத்துக்கும் எப்போ எந்த ஸ்டேஜில் போட்டாலும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். பாதியை இதில் போட்டுக்கலாம். இந்த கலர் மாதிரி நல்லா வதங்கி கொடுத்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 20 கிராம் போட்டுக்கிறோம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கலர் நல்லா மாறி வந்துருச்சுங்க. அந்த பச்சை வாசம் போயிட்டு ஒரு ½ கிலோ சிக்கனை எலும்பே இல்லாமல் இருக்குது. அதை அப்படியே போட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறோம். இந்த டிஷ்ஷுக்கு எலும்பே இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க சப்பாத்தியோடு நம்ம சாப்பிட்றப்போ. இதை நார்த்து சைடில் அப்படியே மைதாவில் பண்ணுறாங்க. நம்ம அப்படியே அதை மாற்றி டோட்டலாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம சைடு உள்ள மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸ்பைஸியாக இருக்கணும். மல்லித்தூள் ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இதை அப்படியே பிரட்டி விட்டுக்கிறோம். அந்த சிக்கன் கலர் மாதிரி நல்லா வெந்த மாதிரி வந்துடுங்க. இதிலேயே பாதி குக்காயிரும். இதுக்கு தேங்காய் அரவை எதுவுமே கிடையாதுங்க. இதிலேயே பிரட்டி கொண்டு வர்றது தான். தேவையான அளவு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு இப்போ நல்ல கலர் மாறி மாறி வந்தது பாருங்கள். சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். மூடி வச்சிடறோம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். 2 நிமிஷம் ஆயிட்டுங்க. அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா உங்களுக்கு தெரியுது. அங்கே பாருங்கள், எண்ணெய் தனியாக தெரியும் பாருங்கள். அந்த எண்ணெயிலேயே வதங்கி வந்துடும். சிக்கனும் கொஞ்சம் தண்ணி விடுறோம். அதனால் அதுவே போதும். தண்ணியெல்லாம் எதுவுமே கிடையாது. தொக்காக தான் நம்ம செய்ய போகிறோம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே கிளறி கொடுத்தோம்னா கரெக்டாக வெந்து வந்துடும் நமக்கு. இந்த எண்ணெய் அப்படியே மேலே நம்ம ஊற்றின எண்ணெய் முழுக்க வெளியில் வந்துடும். இது வந்துருச்சுன்னா சிக்கன் குக் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாரவே பிரட்டி பிரட்டி விடுறதுலையே நமக்கு வெந்துடும். இப்போ இது 1 கிலோ அளவுக்கு சொன்னேன். அதனால் இது ½ kg அப்படிங்கிறதுனால
பாதி பவுட்ரு போட்டுக்கிட்டால் போதும். கருவேப்பிலை வாசத்தோட நல்ல கம கமன்னு சிக்கன் தொக்கை ரெடி பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு பச்சை கொத்தமல்லியை அப்படியே மேலாப்பில் தூவி மண் சட்டியோடு அப்படியே மூடி அந்த பக்கம் வச்சுட்டோங்க. சப்பாத்தியை போட்டுக்கலாம். கல் நல்லா காஞ்சிருச்சுங்க. அப்படியே கலர் மாறினோன்னு பிரட்டி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிரட்டி விடணும். கல் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மாற்றி மாற்றி கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கிற மாதிரி, இல்லைன்னா நடுப்புற தீஞ்சு போயிடுங்க. ஈவனாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கல் எப்படியோ அது தகுந்த மாதிரி பார்த்துக்கங்க. இந்த ஒயிட் கலர் ஸ்பாட் அப்படியே வந்ததுக்கப்புறமா அப்படியே பிரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே 2 பக்கம் பிரட்டி விட வேண்டியதாங்க. நமக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம். அப்படியே சிம்மில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு முட்டையை அப்படியே உடச்சி மேலே ஊற்றிக்கங்க. அந்த மஞ்சக்கருவை உடச்சி விட்டாலும் சரி, உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும்னா விட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே உடச்சி விட்டுருங்க. அந்த சப்பாத்தி முழுக்க அப்படியே கொஞ்சம் பரவுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஒரு சப்பாத்தி மாதிரியே வந்துடும். ஒரு சைடு சப்பாத்தியாக இருக்கும், ஒரு சைடு எக் ஆம்லேட் மாதிரி வந்துடும் நமக்கு. அப்படியே சப்பாத்தியை பிரட்டி விட்டுட்டு கல் நல்லா சூடு வந்ததுனால சிம்மில் வச்சுக்கலாம். எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நம்மளுடைய சப்பாத்தி எக் ரோல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஆம்லேட் மாதிரி போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ அந்த சிக்கன் தொக்கு எடுத்து அப்படியே வச்சுக்கிறோம். அப்படியே வச்சு ரோஸ்டாட்டம் அப்படியே மடித்து விட்டுக்க வேண்டியதாங்க. ரோல் பண்ணிக்கலாம், மடித்து வச்சுக்கலாம். இப்படியும் ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட், இன்னொரு சப்பாத்தியை போட்டுக்கிறோம். இந்த ஒரு சப்பாத்தியே போதுங்க, நல்லா வயிற்றுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதுவே பண்ணிக்கலாம். கருகாமல் மாற்றி மாற்றி அப்படியே பிரட்டி விட்டுக்கோங்க. சப்பாத்தி எடுத்து அப்படியே அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. அந்த பக்கம் அப்படியே வச்சுட்டு ஆம்லேட் ஒன்று போட்டுக்கலாம் தனியாகவே. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஆஸ் யூஷுவல் எல்லோரும் போடுறது தான், அதே மெத்தடுக்கே ஒன்று போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணி சுற்றி விட்டுக்கோங்க. இந்த சப்பாத்தி அளவுக்கு கொஞ்சம் வர மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அப்படியே சுற்றி விட்டுட்டு சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு மேலே போட்டுட்டு அப்படியே பிரட்டி விட்டுட்டு ரெண்டுமே ஒன்று தாங்க, 2 மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்படியோ உங்கள் டேஸ்ட்டு. இப்போ அந்த சப்பாத்தியை தூக்கி அப்படியே வச்சுட்டு பிரட்டி விட்டுட்டு அவ்வளோதான். சிக்கன் கிரேவியை எடுத்து அப்படியே வைக்கிறோம். அப்படியே ரோல் பண்ணிக்கிறோம். அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு வேணான்னு ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி கொடுத்தாக்கா ஒரு பீஸே போதுங்க. நம்மளுடைய சிக்கன் ரோல் ரெடி ஆகிட்டுங்க. அப்படியே பாதியாக கட் பண்ணுறோம். அப்படியே பிரட்டி விட்டு 2 பீஸாக வச்சு குழந்தைங்கள்ட்ட கொடுத்தோன்னு வச்சுங்க, முடிச்சுட்டு எந்திரிப்பாங்க. அந்த 3 சப்பாத்தி எக்கு கிரேவி எல்லாம் அப்படியே ஒரு
ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னு வைங்க, அப்படியே ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சொல்ல வார்த்தையே இல்லை. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.